Part 2. So salary part 1 we have discussed multiple things. Today we are going to talk about salary part 2. There is nothing as such in the book. Salary part 1, salary part 2 அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. Just for understanding நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். But most predominantly if you look at the exam point of view, 95% questions will be asked from salaries part 1. So when I say salaries part 1, house rent allowance, rent free accommodation, all the medical facilities, car provision, what else? இதெல்லாம் தான் how to calculate salary. சேலரியில் அது ஃபுல்லாகவே சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் இருக்குது, வாட் இஸ் டெனன்ட் டிடக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓடிஆர் டிடிஆர், அது எல்லாமே அதான் salary part 1. 95% questions will be asked from salary part 1. Now looking at 5% we have segregated as salary part 2, which is having lesser importance. As you can see, 5% is what we are expecting exam point of view la நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரைட்டா. ஸோ இதில் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு என்ன டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, கிராஜுவேட்டிக்கு என்ன டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, பென்ஷனுக்கு என்ன டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, லீவ் சேலரி ஆர் லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கு என்ன டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, எவ்வளோ எக்ஸம்ஷன் கிடைக்கும், என்ன டேக்ஸபிள் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? எஸ்பிஎஃப், ஆர்பிஎஃப், யூபிஆர்பிஎஃப். எஸ்பிஎஃப் ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு, அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு. வாட் இஸ் ரெகக்னைஸ்டு ஃபண்டுன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் யூ வில் நாட் கெட் எனி சேலரி இன் யூர் ஹேண்ட். எப்படி நீங்கள் லைஃப்பை ஓட்டுவீங்க? உங்களுக்கு லம்சமாக ஒரு அமௌண்ட்டு உங்கள் மாதம் உங்கள் சேலரியிலிருந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தேர் ஆன் ஃபார் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட் தேர் ஆன் ஃபார் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் வந்துட்டுருக்கும். இதெல்லாம் கிராஜுவிட்டி அப்படின்றது ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஒரு நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் எவ்ரி மந்த்தும் ஹாஃப் மந்த் சேலரி கால்குலேஷன் பண்ணி அது கவர்ட் பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்டா இல்லை நாட் கவர்ட் பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட்ன்றதை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். அடுத்த லீவ் என்கேஷ்மெண்ட்டு, பென்ஷன், இதெல்லாம் பார்க்க போகிறோம். So let's start with provident fund. Like I discussed before, statutory provident fund fully exempted from tax. ஏன்? அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இது வந்து லம்சம் ரிசீவ்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு. லம்சம் சப்போஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது உங்களுக்கு மந்த்லி வரப்போகிறதில்ல. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லி எக்ஸம்டட், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லி எக்ஸம்டட் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரைட்டா. லம்சம் ரிசீவ்டும் இங்கே எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ் தான். அது அப்படி அந்த பக்கம் போயிட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், லெட்ஸ் ஜஸ்ட் கோ தேர். திஸ் இஸ் வேர் இட் ஷுட் பி. Here we go. exempt எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கும் எக்ஸம்ப்ட், அவள் எவ்வளோ ஒன்றா கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ராவிடென்ட் ஃபண்டும் எக்ஸம்ப்ட். எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் அது குவாலிஃபைஸ் ஃபார் டிடக்ஷன் அண்டர் ஏடிசி, அது மேக்ஸிமம் லிமிட் வந்து 1.5 lakhs அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இது வந்து கம்ப்ளீட்லி கான்ட்ரிபியூஷனுக்கு. லம்சம் ரிசீவ் பண்ணுறதும் எக்ஸம் தான். ஸோ ஃபுல்லாகவே கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்டாச்சுட்டரி பிஎஃப், ஸ்டாச்சுட்டரி அப்படின்னாலே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸம்டட். எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் குவாலிஃபைஸ் ஃபார் டிடக்ஷன் அண்டர் 80 செக்ஷன் 80C. இங்கே பாருங்கள், ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான். 12%, அபவுட் 12% டாக்ஸபிள். இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கொடுக்குறானோ. அதுவே இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9.5%, அபவ் 9.5% மேலே என்ன இருக்கோ 9.5% டாக்ஸபிள் கிடையாது. 10% இருக்குன்னா அந்த 1% தான் டாக்ஸபிள். அந்த 1% நம்ம என்னென்னு கால்குலேஷன் பண்ணி நம்ம போடுவோம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வழக்கம் போல் குவாலிஃபைஸ் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C. இதுவே அன்ரெகக்னைஸ்டாக இருந்தால் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் போட்டதுக்கும் டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் எக்ஸம்டட். அதே மாதிரி அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் எக்ஸம்ப்ட். அப்போ அவன் சர்வீஸில் வேலை செஞ்சுட்டே இருக்க போகணும் இல்லை, பட் லம்சமாக ரிசீவ் ஆகுதுன்னு சொன்னால் டஸ் நாட் குவாலிஃபை ஃபார், அதாவது எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷனுக்கும் டிடக்ஷனுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டான். அதே மாதிரி லம்சம் ரிசீவ் ஆகுதுன்னு சொன்னால் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் இன்ட்ரெஸ்ட் தேர் ஆன் அண்டர் சேலரியில் வரும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து இஸ் டாக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். திஸ் இஸ் சம்திங் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஸோ இப்போ லம்சம் ரிசீவ் ஆகுது. இப்போ தான் அந்த ப்ரொவிஷன் தான் பார்க்க போகிறோம். லம்சம் ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆகிற லம்சம்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்?
Okay. Okay, here we go. Statutory provident fund fully exempted. So, employer contribution, employee contribution, interest thereon, employee contribution qualify for section under ADC, qualifies for deduction. அப்போ ஸ்டாச்சுட்டரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டுனாலே குதூகலம் தான், ஜாலி தான். ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படின்றக்குன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர்பிஎஃப் அவனுக்கு அபவுட் 12.5% எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அபவுட் 9.5% இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ராவிடென்ட் ஃபண்டு. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன். ஆனால் இப்போ லம்சமாக ரிசீவ் பண்ணுறப்ப அவனுக்கு தான் அப்போ ஆல்ரெடி அபவுட் 12.5, அபவுட் 12.5 எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அபவுட் 9.5 இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதெல்லாம் டேக்ஸ் பண்ணிட்டல, இப்போ அவனுக்கு ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா உனக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு எம்ப்ளாயர் கட்டுறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தப்போ நீ உன் பாக்கெட்லேருந்து பேமெண்ட் பண்ணுறப்போ எதுக்குமே நாங்கள் டேக்ஸ் பண்ணல. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், லம்சமாக ரிசீவ் ஆச்சுல்ல, இப்போ லம்சமாக ரிசீவ் ஆகிறப்ப அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனையும் இன்ட்ரெஸ்ட்டையும், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனையும் அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நாங்கள் சேலரியில் நாங்கள் என்ன பண்ணுறோம், டேக்ஸ் பண்ணுறோம். டாக்ஸபிள் அண்டர் சேலரிஸ். சேலரியில் டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது இங்கிலீஷில் டாக்ஸபிள் அண்டர் சேலரிஸ். சரி, இந்த எம்ப்ளாயி அவன் பாக்கெட்லேருந்து பாதி அமௌண்ட் போட்டிருப்பான்ல, அதுக்கு அவன் டேக்ஸ் கட்ட தேவையில்ல, ஏன்னா அது அவன் பாக்கெட்லேருந்து போட்டான். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதை வந்து அதர் சோர்ஸஸில் நான் டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்க. முடிஞ்சிச்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24 லட்சம் வந்து டோட்டலாக லம்சம் ரிசீவ் ஆச்சு. அதில் எம்ப்ளாயர் 10 லட்சம் போட்டான், எம்ப்ளாயி 10 லட்சம் போட்டான். எம்ப்ளாயர் போட்டதுக்கு ஒரு 2 லட்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எம்ப்ளாயி போட்டதுக்கு ஒரு 2 லட்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆக மொத்தம் 12 லட்சம், இங்கே ஒரு 12 லட்சம், 24 லட்சம். இதில் இந்த எம்ப்ளாயர் போட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எம்ப்ளாயர் போட்ட கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே புட் டுகெதர் இஃப் இட் கம்ஸ் 12 lakhs, all the 12 lakhs is taxed under the salary. But employee contribution is exempted. Interest on employee contribution 2 lakhs is taxed under income from other sources. Done. இது வந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு, அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சம்மில் ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா? இல்லை, இதெல்லாம் அடுத்து கிராஜுவிட்டினா எவனா ஒருத்தன் கம்பெனியில் 15 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சானா அவனுக்கு கிராஜுவிட்டின்னு ஒன்று கொடுக்கணும். அதாவது பென்ஷன் ப்ராவிடென்ட் ஃபண்டு தனியாக வரும், பென்ஷன் தனியாக வரும், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ கிராஜுவிட்டின்னு ஒன்று வருது. அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனாலே கிராஜுவிட்டி, பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு இது எல்லாம் வரப்போகுது. லீவ் எடுத்திருந்தால் அவன் லீவை சர்வீஸ்லேயே என்கேஷ் பண்ணலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட என்கேஷ் பண்ணலாம். அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனால் அவனுக்கு 4 விஷயம் இருக்குது. லீவ் சேலரி வரும், ப்ராவிடென்ட் ஃபண்ட், லீவ் சேலரி, ப்ராவிடென்ட் ஃபண்ட், பென்ஷன். லீவ் சேலரி ஆர்டராக சொல்லு, நம்ம படிக்கிற ஆர்டர்லேயே சொல்லு. லீவ் சேலரி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி, பென்ஷனில் கம்யூட்டட், அன்கம்யூட்டட் அந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம படிக்க போகிறோம். 15 வருஷத்துக்குலாம் கிராஜுவிட்டி வருது. கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஃபுல்லி எக்ஸம்டட், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக அப்போ தான் தலைவலி. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், பிஓஜி ஆக்டில் கவர்டாக இருக்கியா இல்லையா, இல்லை நாட் கவர்டா? உன்னுடைய கிராஜுவிட்டி கவர்டு பை பிஓஜி ஆக்டா, நாட் கவர்டு பை பிஓஜி ஆக்டா அப்படின்னு பார்த்தா, இப்போ என்ன பண்ணுறோம், இது எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் எக்ஸம்ட்னா மேக்ஸிமம் 20 லட்சம் நம்ம எக்ஸாம் பண்ணுவோம். சப்போஸ் ஆல்ரெடி எக்ஸம்ஷன் வேறு ஏதாவது கம்பெனி கிராஜுவிட்டி வாங்கியிருந்தால் அதை கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டு தான் வந்து நீங்கள் லிமிட்டாக செட் பண்ணணும். ஆக்சுவலாக எவ்வளோ கிராஜுவிட்டி ரிசீவ் ஆச்சு, 2வது. 3வது 15/26 இன்ட்டு லாஸ்ட் ட்ரான் சேலரி. கடைசியாக நீ ரிட்டையர் ஆகிறப்ப கடைசி மாதம் நீ என்ன சம்பளம் வாங்கினேன், அந்த சம்பளத்தில் பேசிக் ப்ளஸ் எனி டிஏனா டிஎன்எஸ் அலவன்ஸ். அது ஃபார்மிங்காக நாட் ஃபார்மிங்கான்னு கிடையாது. எப்போது கவர்டு பை பிஓஜி ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் நீ கவர் ஆகிறன்னு சொன்னால் நீ டிஏ எவ்வளோ வாங்கினாலும் அதை ஃபுல்லாக அதை கூட பேசிக் ஆட் பண்ணி அதை 15/26 மல்டிப்ளை பண்ணி டோட்டலாக எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணேன். 26 வருஷம் சர்வீஸ் பண்ணால் 26 வருஷம். ஒரு 50 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு 50 வருஷம். ஏன்டா வேலைக்கு போகிறதே 30 வயசுலாம் போவோம், 25 வயசுலாம் போவோம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு. அவன் எப்படி 50 வருஷம், 26 வருஷம், 30 வருஷம் டீசென்ட்டு. 26 வருஷம் 8 மாதம்னா 6 மாதத்துக்கு மேலே ஒரு நாள் இருந்தால் கூட அதை முழுசாக அடுத்த வருஷத்தில் சேர்த்து கால்குலேட் பண்ணி 26 வருஷம் 6 மாதம் அப்படின்னா 27 வருஷம். 26 மாதம் 5 மாதம்னா 26 வருஷம் தான். 26 வருஷம் 6 மந்த்ஸ் அப்படின்னா கூட 6 மந்த்ஸுக்கு மேலே ஒரு நாள் இருக்கா, இல்லை, அப்போ 26 இயர்ஸ். இஃப் இட் கிராசஸ் 6 months even by 1 day, then
ரவுண்டட் ஆஃப் டு த நெக்ஸ்ட் இயர், தட் இஸ் 27 இயர்ஸ். அதான் சர்வீஸ் பீரியடாக இங்கே வரணும். லாஸ்ட் ஆன் சேலரி பேசிக் ப்ளஸ் எனி டிஏ, அதான் முக்கியமான விஷயம். இது 15/26 எப்படி சார்? ஆஃப் மந்த் சேலரி 30 நாளில் 15. இங்கே சண்டேவை கழிச்சிடலாம். சண்டே 4 நாள் ஒர்க் பண்ணல. ஸோ அப்போ நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் குட்டியாகிடுது, நியூமரேட்டர் பெருசாக இருக்குது. 15/26 கம்பேர் பண்ண சொல்ல, அடுத்தது இந்த 30 கம்பேர் பண்ணுறப்போ 26 கம்மி. டினாமினேட்டர் கம்மியாக இருந்தால் ஆன்சர் பெருசாக வரும். அப்போ கவர்ட் பை பிஓஜி ஆக்ட்னா இந்த அமௌண்ட் பெருசாக வரும். ஓகே, முடிஞ்சிச்சா? இது வந்து கவர்டு பை பிஓஜி ஆக்ட். ஒருவேளை நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவனுக்கு கிராஜுவிட்டி வந்திருக்கு, அது எவ்வளோ தான் நம்ம எக்ஸம்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 20 lakhs. கிராஜுவிட்டி ரிசீவ்டு ஒரு அமௌண்ட். இது வந்து டப்புன்னு கொஷினை பார்த்து போட்டு, இது நம்மளா போடுறது, இது கொஷினில் கொடுத்தது, இதுதான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறது. 15/13 இதான் போட போகிறேன். நம்பர் ஆஃப் சர்வீஸ் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் வந்து இங்கே வந்து ஃப்ராக்ஷனை இக்னோர் பண்ணிடணும். இது நாங்கள் எழுதலை. அந்த 6 மாதம் 3 மாதம் 8 மாதம் 9 மாதம் எதை கொடுத்தாலும் சரி, முழுசாக இருக்க இயர்ஸை மட்டும் தான் கம்ப்ளீட் எடுத்துக்கணும். எங்கே நாட் கவர்ட் பை பிஓஜி ஆக்டில். பட் இங்கே half into, அதாவது 15/30 இல்லை half into ஆவரேஜ் சேலரின்னு சொல்லியிருக்கோம். ஆவரேஜ் சேலரி தான் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணணும். அதாவது ஆவரேஜ் சேலரினா கடைசியாக 10 மாதத்துக்கு ஆவரேஜாக என்ன சேலரி வாங்கியிருக்கான், அது பேசிக்கு, டியர்னஸ் அலவன்ஸு, சேல்ஸ் கமிஷனு, பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங். பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் மட்டும் எடுக்கணுமா, இல்லை சேல்ஸ் கமிஷனும் சேர்த்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், சேல்ஸ் கமிஷனும் சேர்த்து எடுக்கணும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்பா, முடிஞ்சு போச்சு. இங்கே அழகாக சொல்லியாச்சா? கிராஜுவிட்டி ரிசீவ்ட் பை கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஃபுல்லி எக்ஸாம். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக அவன் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் உள்ளே வந்திருக்கானா வரலையான்னு பார்க்கணும். வந்திருக்கானா மேக்ஸிமம் 20 lakhs அமௌண்ட் ரிசீவ்டு 15/26 லாஸ்ட் டான் சேலரி எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் ரவுண்டட் ஆஃப் பண்ணணும். whichever is less is exempted from tax. இங்கே சேலரி கால்குலேஷன் பண்ணுறப்போ பேசிக் ப்ளஸ் எனி டிஏ. ஆனால் இங்கே 15/26 பதிலாக 1/2 லாஸ்ட் ஆன் சேலரிக்கு பதிலாக ஆவரேஜ் சேலரி. இங்கே எவ்ரி கம்ப்ளீட் இயர் ஆஃப் சர்வீஸ் ரவுண்டட் ஆஃப் டு அப்படின்னு போடணும். இங்கே ரவுண்டட் ஆஃப் கிடையாது, இங்கே இக்னோர் ஃப்ராக்ஷன். சேலரி கால்குலேஷன் பண்ணுறப்போ பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் சேல்ஸ் கமிஷன் எடுத்துக்கலாம். ஆவரேஜ் சேலரின்றது லாஸ்ட் 10 months சேலரி எக்ஸ்க்ளூடிங் த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இதான் முக்கியமான விஷயம். 10 மாதம்னா டபக்குன்னு 10 மாதம் எடுத்துக்கூடாது. 30 நாளில் 30 செப்டம்பர் ரிலீவ் ஆகிறான், செப்டம்பர் மாதம் கணக்கு பண்ண 31 நாளில் தான் அந்த அக்டோபரில் தான் 30 செப்டம்பர், அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, 31 நாள் வருதா அந்த மாதத்தை கன்சிடர் பண்ணிக்கோ. இல்லையா ப்ரிசீடிங் த மந்த் எவ்வளோ வருதோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணி. இப்போ 24-25 ஃபினான்ஷியல் இயரில் ஒரு 40,000 சேலரி வாங்குறான், அதில் ஒரு 5 மாதம். 25-26 ஒரு 50,000 சம்பளம் வாங்குறான். அப்போ கால்குலேஷன் பண்ணி பார்த்தா சேலரி வேறு மாதிரி வரும், ஆவரேஜ் எடுத்து பார்த்தா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரிசீடிங் த மந்த் ஆஃப் எக்ஸ்க்ளூடிங் த லாஸ்ட் மந்த்தையும் கன்சிடர் பண்ணணும். எப்போனா ஒரு வேளை 31 நாள் இருந்தால் மட்டும். முடிஞ்சிச்சா? அப்போது ப்ராவிடென்ட் ஃபண்டை முடிச்சிட்டோம், பென்ஷனை முடிச்சிட்டோம். இதெல்லாம் சப்பேன் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண வேண்டியது தான். சேல்ஸ் கமிஷன் 120 lakhs 1% 12 months கொடுத்தா /12, அவ்வளோதான். இந்த கொஷினும் ஒன்றும் இல்லை. 20 lakhs, கிராஜுவேட் 8 lakhs கால்குலேஷன் பண்ண போகிறோம். இந்த 30ன்றது 30 years 7 months, 30 years மட்டும் தான் எடுத்திருக்கேன். நாட் கவர்டு பை பிஓஜி ஆக்டில் 1/2 வந்தாலே இங்கே இக்னோர் ஃப்ராக்ஷன். 15/26னா இங்கே ரவுண்டட் ஆஃப் டு தான் நெக்ஸ்ட் இயர். இந்த ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்சது பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் ப்ளஸ் சேல்ஸ் கமிஷன். பேசிக் கொடுத்துருப்பான். பேசிக்கை மட்டும் இந்த 25,000 சேலரி கொஞ்சம் மாதம் வாங்கியிருப்பான், 27,000 சேலரியும் கொஞ்சம் மாதம் வாங்கியிருப்பான். அது நம்ம கொஷினை பார்த்து கண்டுபிடிக்கணும். 7 மாதம் 3 மாதம் எப்படி கொஷினை பார்க்கணும். ஜனவரியில் லீவ் ஆயிருக்கு, அப்போ டிசம்பர் வரைக்கும் என்னென்னா 7 மாதம், ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 7 மாதம். இந்த வருஷத்தில் 75%, 30 years 7 months service. Salary is ₹25,000 up to 30th செப்டம்பர் வரைக்கும். இங்கே வந்து இந்த குவார்ட்டர் மேட்டர்லாம் கிடையாது. இங்கே வந்து கடைசி 10 மாதம் எடுத்துக்கணும். அப்போ செப்டம்பர்னா 9 மாதம், அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு சேலரி இஸ் ₹25,000 up to 39. அவன் 15th Jan தான் பண்ணுறான். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இஸ் 25,000 அண்ட் ₹27,000 thereafter. அப்போ தெளிவாக கொடுத்துருக்கான். செப்டம்பர் வரைக்கும் 7 மாதம், ஜனவரி அடுத்து டிசம்பர் வரைக்கும் 27, 7 × 3 முடிஞ்சிச்சு. இங்கே 7 இங்கே 3. டிஏ ஃபார்மிங். சரி, சேல்ஸ் கமிஷன் ஏன் போடல? ஏன்னா சேல்ஸ் கமிஷன் கொஷின்லேயே கொடுக்கல. நாட் கவர்டு பை பிஓஜி ஆக்ட்னா சேல்ஸ் கமிஷன் தேவை, இருந்தால் போட்டுக்கணும். நான் ஆக்சுவலாக கொடுக்கல. கவர்டு பை பிஓஜி ஆக்ட்னா இங்கே 29,000 வரும். ஏன்
ஏன்னா 27 ப்ளஸ் 2 சரி லாஸ்ட் ட்ரான் சேலரி முக்கியமான விஷயம் தான். இங்கே வந்து 29,000 வரும், ஏன்னா லாஸ்ட் ட்ரான் சேலரி 29,000. அவ்வளோதானா? அதே சம்மு தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 800 80% 800 6% லாஸ்ட்டு சேல்ஸ் கமிஷனில். அடுத்து லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட் பார்த்துடலாமா? லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. சர்வீஸில் இருக்க இப்போ ஒவ்வொரு என்ன பண்ணுவாங்க நம்பர், ஒரு வருஷத்துக்கு நீ லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு கம்பெனி வில் கிவ் யூ 20 days லீவு. ஃபார் எக்ஸாம்பிள் நீ 20 நாள் ஒர்க் பண்ணிட்டேன், 20 நாளுக்கு அப்படியே சம்பளமாக வாங்கிக்கலாம். மாதம் ஒரு நாள் மாதம் இல்லை, ஒரு நாளைக்கு 3000 சம்பளம் வாங்கியிருந்தேன்னா 20 × 3000 60,000 rupees. இதுவே நீ 8 நாள் லீவ் எடுத்துகிட்ட, 12 நாள் லீவ் மீதி இருக்க, 30,000 வாங்கிக்கோ. சரி, கம்பெனி நான் சொல்கிறான் ஒரு வருஷத்துக்கு 1.5 மாதம் லீவ் அப்படின்னு சொல்கிறான். அது எம்ப்ளாயரோட ரூலு, கம்பெனியோட ரூலு. நீ 26 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்க, எதனா வந்துச்சு 39 மாதம், 9 மாதம் லீவ் எடுத்துட்டேன், மீதி 30 மாதம் நிற்குது. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறா, 30 லட்ச ரூபா. இது அப்படியே டேக்ஸபிள் ஆஸ் லம்சம். லம்சமாக உனக்கு ரிசீவ் ஆன மாதிரி நீ டேக்ஸபிள் பண்ண. கவர்மெண்ட் எம்ப்ளாயியா ஃபுல்லி எக்ஸம்டட். லம்சம் ரிசீவ்டு அது வந்து லம்சம் மாதிரி தான், லம்சம் ரிசீவ்டு தான் இது. ப்ராவிடென்ட் ஃபண்டு லம்சம் ரிசீவ்டு நம்ம கால்குலேஷன் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி தான். கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஃபுல்லி ரிசீவ்டு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்னா. அதுதான் இங்கே தெளிவாக போட்டிருக்கான் பாடுறா. லீவ் சேலரி ரிசீவ்ட் வைல் இன் சர்வீஸ் இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் ஃபுல்லி டேக்ஸபிள். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் எக்ஸம்டன் ஃப்ரம் டேக்ஸ். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் இந்த 4 ரூல்ஸு. மேக்ஸிமம் 25 லட்சம் தான் நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுப்போம். இல்லை ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு பார்க்கணும். 10 months ஆவரேஜ் சேலரி பார்க்கணும். லீவ் அட் த கிரெடிட் ஆஃப் எம்ப்ளாயி மல்டிப்ளை பை ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரி எடுத்து லீவ் அட் த எத்தனை மாதம் உனக்கு கிரெடிட் இருக்குது அதை மல்டிப்ளை விச் எவர் இஸ் லெஸ், அதை வந்து ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட்லேருந்து கழிச்சிக்கோ, மீதி நாங்கள் டேக்ஸபிள். வழக்கம் போது சேலரி பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் சேல்ஸ் கமிஷன். ஆவரேஜ் சேலரி பண்ணுறாலும் எப்படி தான். எனி ஃப்ராக்ஷன் ஆஃப் த இயர் இஸ் டு பி இக்னோர்டு. ஆவரேஜ் சேலரி பார்க்குறோம் அப்படின்னாலே ஆமாம், ஆவரேஜ் சேலரி பார்க்குறோம் அப்படின்னாலே லாஸ்ட் ஆன் சேலரி ரவுண்டட் ஆஃப். இங்கே வந்து ஆவரேஜ் சேலரி பார்க்குறாலே இக்னோர் ஃப்ராக்ஷன். ஆவரேஜ் சேலரி பார்க்குறோம் அப்படின்னாலே ஆவரேஜ் சேலரி எனி ஃப்ராக்ஷன் ஆஃப் த இயர் இஸ் டு பி இக்னோர்டு. இந்த இயர் எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? not any fraction of the year is to be ignored. Maximum 25 lakhs தேவை. Actual amount 10 months average salary தேவையில்லை. Okay. Leave at the credit of employee. Okay. Leave should not be exceeded 1 month for every completed year of service. Income Tax Act வருஷத்துக்கு 1 மாதம் தான் லீவ் எடுக்கணும். அதுக்கு மேலே வருஷத்துக்கு 1 மாதம் தான் வந்து லீவு. நீ கம்பெனி ரூல் என்ன இருக்கட்டும், கம்பெனி வில் கிவ் யூ 20 days லீவ் ஆர் ஈவன் 1.5 months. ஆனால் இன்கம் டேக்ஸ் ரூல் பார்க்குற 1 மாதம் நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுப்போம். ஓகே, அடுத்தது லீவ் வைல் சேலரி ஃபுல்லி டேக்ஸபிள், ஆஃப்டர் சர்வீஸ் எக்ஸம்டட், கவர்மெண்ட் எம்ப்ளாய். இந்த நோட் 1 year 1.5 months, 20 yearsக்கு 30 months, 20 years 7 monthsனா கூட இக்னோர் பண்ணிவிடு, 7 months இக்னோர் பண்ணிவிடு சார், 20 years மட்டும் வச்சுக்கோ. ஓகே, ஆக்சுவல் ஓகே அமௌண்ட் ரிசீவ்டு கால்குலேஷன் பண்ணுறதுக்கா? ஆமாம், அதுக்காக தான் தேவைப்படுது இக்னோர் பண்ணுறது. லீவ் அவைல்டு 18 months, இப்போ டோட்டலாக 12 months பெண்டிங் இருக்குது. மாதம் 8,000 ரூபா. இப்போ தான் இக்னோர் பண்ணுறது புரியுது. 96,000 முடிஞ்சிச்சு. ஆஸ் பர் ப்ரொவிஷன் மேக்ஸ் லிமிட் 25 lakhs. லீவ் ட்ராவல் ரிசீவ் 96,000. அது அவன் கொடுக்கல, அவன் நம்ம தான் கால்குலேஷன் பண்ணுறோம். அதுக்காக தான் அந்த ஃப்ராக்ஷன் இக்னோர் பண்ண சொல்லியிருக்கான். 10 month ஆவரேஜ் சேலரி 1,08,000. எப்போ ஆவரேஜ் சேலரி 10 lakh? ஆமாம், பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் ப்ளஸ் சேல்ஸ் கமிஷன் எடுப்போம் தானே. பேசிக் எங்கடா அதை நோட் போட்டிருக்கேன். ஓகே, பேசிக்கு கடைசி 10 மாதத்துக்கு 8,000 தான் ஃபிக்ஸ்டாக. டிஏ ஃபார்மிங் 2,000 ரூபா ஃபிக்ஸ்டாக. சேல்ஸ் கமிஷன் 2% 10 monthsக்கு. எல்லாத்தையும் கூட 10,800. 10,800 போடு. லீவ் அட் த கிரெடிட் ஆஃப் எம்ப்ளாயி மல்டிப்ளை பை ஆவரேஜ் சேலரி. இது 3வது. இது 4வது ஐட்டம். 10 months ஆவரேஜ் சேலரி. இதில் குட்டி 21,600. அதை மட்டும் 96,000 லெஸ் பண்ணிக்கும். ரிட்டையர்ட் ஆன்
ஃபெப்ரவரி ரிட்டையர் ஆகிறான், ஜனவரி வரைக்கும் வச்சுக்கோ. ஃபெப்ரவரியில் ரிட்டையர் ஆனால் ஜனவரியில் வரைக்கும் வச்சுக்கோ. லாஸ்ட் 10 months அப் டு 31st January 10 months. அதான் நோட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஃபுல்லி எக்ஸம்ட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் நான் பார்க்க போகிறோம். லீவ் என்கேஷ்மெண்ட்டா? ஓகே, லீவ் என்கேஷ்மெண்ட் 4 விஷயம். மேக்ஸிமம் 25 lakhs ஆக்சுவல் லீவ் சேலரி ரிசீவ்டு. 3 வந்து லாஸ்ட் 10 months ஆவரேஜ் சேலரி. 4 லீவ் கிரெடிட், லீவ் கேஷ் கிரெடிட். என்னது லீவ் கேஷ் கிரெடிட்டா? என்னடா வளர்ற? லீவ் கேஷ் கிரெடிட்லாம் கிடையாது. லீவ் அட் த கிரெடிட் ஆஃப் எம்ப்ளாயி, லீவ் அட் த கிரெடிட் ஆஃப் எம்ப்ளாயி இன்ட்டு ஆவரேஜ் சேலரி. பென்ஷனுக்கு வர போகிறோமா? இந்த சம்மில் ஏதாவது இருக்கா? 25 lakhs 5 lakhs 10 months ஆவரேஜ் சேலரி. லீவ் அட் த கிரெடிட் வந்து 26,400 which is less. ஓகே, அவ்வளோதான். நோட் 1 பாரு. இதில் என்ன, அப் டு நவம்பர் டிசம்பர் கான் கன்சிடர். நவம்பர் பிஃபோர் 2 months, இதில் 8 months, ஏப்ரல் டு நவம்பர் டிசம்பர். இதுக்கு 5,000, இதுக்கு 4,000. எப்படி கொடுத்துருக்கான் அது கொஷினில்? டிசம்பர் 1ஆம் தேதி போயிருக்கான். யார்? தலைவர் இக்னோர் பண்ணியிருக்காரு. சரி, நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 1ஆம் தேதி பண்ணால் நவம்பர் வரைக்கும் ரிட்டையர்ட் ஆன் 1st December ஆஃப்டர் 20 years ஆஃப் சர்வீஸ் அண்ட் ரிசர்வ் சேலரி ஆஃப் 5 lakhs. லீவ் சேலரி 5 lakhs கொடுத்துட்டாங்க. அதர் த டீட்டெயில்ஸ் வந்து பேசிக் சேலரி 5,000 per month. 1,000 வாஸ் இன்க்ரீஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஏப்ரல்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 9 மாதம். டிசம்பர் 1ஆம் தேதி போயிட்டான் தலைவன். அப்போ நமக்கு லாஸ்ட் 10 months தேவை. ஏப்ரல்லிருந்து வாஸ் இன்க்ரீஸ்ட். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து, அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 8 மாதம். நவம்பர் வரைக்கும் 4,000 rupees வந்து 8 monthsக்கு. கரெக்டாக 4,000 rupees வந்து மாற்றி போட்டான் மாதிரி 5,000 rupees 8 months. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? 1,000 rupees வாஸ் இன்க்ரீஸ்ட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1,000 rupees was increased from 2025. ₹1,000 was increased. அப்போ அதுக்கு முன்னாடி 4,000. ஓகேக்கா, புது சேலரி 5,000 rupees, பழைய சேலரி 4,000 rupees. இந்த 1,000 ரூபா வந்து ஏற்றதுக்கு அப்புறம் தான் 5,000 இருக்குது. அதுக்கு முன்னாடி 4,000. 4,000 எத்தனை மாதம் வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி எப்பயுமே 4,000 தான் வாங்கியிருக்கான். நமக்கு தேவை கடைசி 10 மாதம். அப்போ இந்த ஏப்ரல்லேருந்து நமக்கு ஒரு 8 மாதம். டிசம்பர் ரிட்டையர், அப்போ நவம்பர் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக அப் டு நவம்பர். டிசம்பர் கான் கன்சிடர். டிசம்பர் ரிட்டையர் நவம்பர் வரைக்கும். நவம்பர் அப்போ ஏப்ரல் 8 மாதம். ஓகே, மேட்டர் வார். கடைசியாக பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பென்ஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா? பென்ஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிலாம் கிடையாது. நீ மாதம் பென்ஷன் வாங்குறியா? அன்கம்யூட்டட் பென்ஷன். இல்லை லம்சமாக பென்ஷன் வாங்குறியா? அது கம்யூட்டட் பென்ஷன். மாதம் பென்ஷன் வாங்க நீ கவர்மெண்ட்டாக நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா? ஃபுல்லி டேக்ஸபிள். இதுவே நீ பென்ஷனை கம்யூட் பண்ணி லம்சமாக வாங்குறியா? அதில் கொஞ்சம் எக்ஸம்ஷன் இருக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா லம்சமாக வாங்குறனா ஃபுல்லி எக்ஸம்டட். இதுவே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா நீ கிராஜுவிட்டி வாங்குறியா கிராஜுவிட்டி வாங்கலையா அதை பேஸ் பண்ணி. கிராஜுவிட்டி வாங்குறன்னா 1/3 ஆஃப் த கம்யூட்டட் பென்ஷன் இஸ் எக்ஸம்டட். அமௌண்ட்டோ 1/3 ஆஃப் த ஃபுல் வேல்யூ. இதுவே கிராஜுவிட்டி வாங்கலை அப்படின்னு சொன்னால் if he does not receive gratuity, 1/2 of the full value of the computed pension. அப்போ கிராஜுவிட்டி வாங்கினா 1/3 கம்மியாக எக்ஸம்ஷன் பண்ணுறேன். நீ கிராஜுவிட்டி வாங்கலை, நீ பாவம், அதனால் அதிகமாக எக்ஸம்ஷன் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு தான் பென்ஷன். சாட்டை பாருங்கள். மந்த்லி இயர்லி ரெண்டுமே வாங்கிக்கலாம். சப்போஸ் அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியே வருது, மாதம் பென்ஷன் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம்? கம்யூட் பண்ணி வாங்கிக்கலாம். மந்த்லி பென்ஷன், அன்கம்யூட்டட் பென்ஷன். மந்த்லி பென்ஷன்னா மாதம் வாங்குறது அன்கம்யூட்டட்னா மாதம் வருது. கம்யூட்டட்னா என்ன? கம்யூட்டட்னா டிரான்ஸ்போர்ட் ஆகி மொத்தமாக நம்ம அக்கௌண்ட்டில் வந்து உட்காந்துக்குச்சு.
அப்போ லம்சம் பென்ஷன் கம்யூனிட்டி பென்ஷன். கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா? கவர்மெண்ட் எம்ப்ளாயி லம்சம் ஆகுனா ஃபுல்லி எக்ஸம்டட். எப்போவுமே சரி, அது ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருக்கட்டும், கிராஜுவிட்டியாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், லம்சமாக வருதா கவர்மெண்ட் எம்ப்ளாயியா போ, நீ மக்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கேன், ஆல் யுவர் என்டையர் அமௌண்ட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் மட்டும் இஃப் கிராஜுவிட்டி வந்திருக்குன்னா 1/3 தான் பண்ணணும், டஸ் நாட் கிராஜுவிட்னா 1/2, அவ்வளோதான். இதை வச்சு சம் போட வேண்டியது தான். 10th of October 2022 ரிட்டையர் ஆகிருக்கான். மாதம் 60,000 சம்பளம் வாங்கியிருக்கான். ப்ரீவியஸ் 25-26 7,20,000 rupees சம்பளம் வாங்கியிருப்பான். சரி வாங்கட்டும். ஏன்னா அவன் ரிட்டையர் ஆனது 2022 ரிட்டையர் ஆகிருக்கான். அப்போ அப்புறம் ப்ரீவியஸ் இயரில் எழுதிச்சதாரோ எனக்கு தெரிஞ்சு 5-6-7க்கு 60,000. 2/3 of his pension is committed for 9 lakhs. கொஷனில் கொடுத்துருக்கானா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறார். 60,000 2/3 of his pension is committed. 2/3 வந்து 20,000 rupees per month. இனிமேல் 40,000. 2/3 is 9 lakhs. What is the full value? 13.5 lakhs. சிம்பிள், அப்படியே தலைகீழ மாற்றி பிறக்க வேண்டியதுதான். 13.1 அதில் 1/3 of 13.5 lakhs is exempted. அவ்வளோதான். If 2/3 is 9 lakhs, 100% is 13.5 lakhs. This is something we know. October, November, December, Jan, Feb இதில் எல்லாம் 5,000 பென்ஷன் வாங்கிட்டு இருக்கான். எப்படி எங்கே கொடுத்துருக்கான்? ரிட்டையர் ஆனது அக்டோபர் மாதம். அப்போ அவன் செப்டம்பர் வரைக்கும் சர்வீஸில் இருந்திருக்கான். October 1 is receiving retired on is receiving a pension of ₹5,000 on 1st of February 2026. சரி, ஃபெப்ரவரி வரைக்கும் ஓகே. இல்லை 5,000 rupees per month. அக்டோபரில் he has ரிட்டையர்டு ஆனால் 5,000 வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபெப்ரவரி என்ன பண்ணால் கமிட் பண்ணிட்டான் 60%. கமிட் பண்ணால் 60% of 5,000 is what? 3,000 கமிட் பண்ணிட்டான். மீதி அவனுக்கு எவ்வளோ வரும்? 2,000 rupees சேலரியே வரும், சாரி பென்ஷன் வரும். And received 3,24,000 as a commuted pension. அப்போ 60% அப்படின்னா 5/3 என்ன பண்ணிட்டான் அவன்? 5/3 of 5,000 வந்து கமிட் பண்ணி 3,24,000 வாங்கிட்டான். Taxable amount of pension in the case of following cases. Government employee fully exempted 3,24,000. Non-government employee gratuity எவ்வளோ வாங்கியிருக்க? Who did not graduate, who got gratuity at the time of retirement. ஓகே, கிராஜுவிட்டி வாங்கலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? 1/3 of அப்படின்னு போட்டுக்கிறேன். 60% வாங்கிட்டியா? 100/60 மட்டும் 5,40,000. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அக்டோபர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அன்கம்யூட்டட் பென்ஷனுக்கு 24,000 rupees exempted. 24,000 rupees commuted pension exempted. October, November, December, Jan 4 months. இதில் ஒரு கொஸ்டின் என்ன, அக்டோபர் 1 தான் தலைவர் ரிட்டையர் ஆகிறாரு. அக்டோபர் 1 அவருக்கு எப்படி பென்ஷன் வரும்? அதான் கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு வச்சுப்போமா? வாய்ப்பில்லை ராஜா. சரி, அன்கம்யூட்டட் பென்ஷனாக மாதம் இருக்கிறதுலாம் ஃபுல்லி டேக்ஸபிள். கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் சரி. 5,000 into 4, 5,000 into 2. ஏன் 2? ஃபெப்ரவரி மார்ச்லாம் 2 months. ஏன்? ஓகே. அடுத்ததுக்கப்புறம் வேறு வருஷம் வருது. 24,000 till Jan. Commuted pension exempted. Non-government employee, no gratuity, அதே 24,000 தான். கிராஜுவிட்டி நான்-கவர்மெண்ட் எம்ப்ளாயி நோ கிராஜுவிட்டி. அதுவே கம்யூட்டட் பென்ஷனுக்கு அமௌண்ட் ரிசீவ் 60%, 3,24,000 rupees. அதில் எவ்வளோனா எக்ஸம்ட் வந்து 2,70,000 rupees. எப்படி? 1/2 half of the amount of 1 of full value, 1/2 of full value. அது கழிச்சுனா மீதி 54,000 வந்து taxable amount. 1/2 of exempt வந்து 2,70,000 rupees. போச்சுன்னா மீதி 54,000. ஆல்ரெடி ஒரு 24,000, அப்போ 78,000 rupees fully taxable. இது நமக்கு தெரியும். 5 இது நான் கவர்மெண்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்ட்னா அப்படியே 1/2க்கு பதிலாக 1/3 போட போகிறோம், அவ்வளோதான். இது அன்கம்யூட்டட் பென்ஷன் சேம் தான்.
இது வந்து 1/3 ஆஃப் ஃபுல் வேல்யூ 4,44,000 டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி 1/3 ஆஃப் 1,40,000 1,60,000 அவ்வளோதான். பென்ஷன் 3 months, ஏப்ரல் மே, சேலரி ஒரு 9 months. அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ ஆர்எஃப்ஏ எல்லாம் சேர்ந்து ஒரு சம் வருது. அவ்வளோதான்ப்பா, டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சேலரி பார்ட் 2ல் ப்ராவிடென்ட் ஃபண்டு லம்சமாக ரிசீவ் ஆகுது, கிராஜுவிட்டி லம்சமாக ரிசீவ் ஆகுது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு, ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதே மாதிரி லீவ் என்கேஷ்மெண்ட்டு, கடைசியாக பென்ஷனில் கம்யூனிட் பென்ஷன் அன்கம்யூனிட் பென்ஷன் முடிஞ்சாச்சு. எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் இது எல்லாமே. Already we have discussed. We'll see in the next video.